நான் பரியரும் பெருமாள் என் சொந்த காசு போட்டு நான் படம் எடுத்தேன். நான் ப்ரொடியூசர், நான் தான் ப்ரொடியூசர். இது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறப்போ என் பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து வச்சிருந்தேன், நீ கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அதை கூட பிடிக்கணும் வந்து நான் ரிலீஸ் பண்ணேன் நான் அந்த படத்தை. ஆனால் வந்து அந்த படம் பார்த்து விட்டு ஒரு விகடன் நினைக்கிறேன் யார் நீலம் புரொடக்ஷன் தயாரிப்புன்னு கூட எழுதலை அவங்க. ஆனால் பரியரும் பெருமாள் சூப்பராக இருக்கு. ஒரு டைரக்டர் எழுதுறாரு, ராம் இயக்குனர் ராமின் வளர்ப்பு, அதனால்தான் இந்த படம் எடுக்கப்பட்டது. என்னை பாட்டுவதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குதுன்னு நான் சொல்றேன். நான் நீலம் புரொடக்ஷன் எழுதுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு சிறந்த படைப்பு வருது, அந்த சிறந்த படைப்பு யாரால் தயாரிக்கப்படுகிறது? எப்படி இது அதோட கச்சா என்ன அதோட உற்பத்தி பொருளுக்கு ஒரு காசு செலவு பண்றலாம், எதை நம்பி நான் காசு செலவு பண்றேன்? அந்த படம் ஓடும் ஓடாதுன்ற நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது. 2 சீன் எனக்கு பயங்கரமா பிடிச்சிருந்தது. அவங்ககிட்ட சொன்னேன் நான். ஒன்று வந்து நான் டாக்டர் ஆக போறேன்னு ஒரு சீன் இருக்கும், அவ்வளோதான். நான் பார்த்துட்டு எனக்கு இது போவேன்னா நான் சொல்லிட்டேன். நான் எனக்கு போவேன், எனக்கு அவ்வளோதான், எனக்கு போவேன். அதுக்கப்புறம் 2வது நீ பயந்து ஓடினா விட்டுருவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ப்ரொஃபஸர் பேசுவார்ல, அவ்வளோதான். 2 சீன் போதும், சென்னா போதும், நான் ரிலீஸ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி நான் ரிலீஸ் பண்ண படம் ஓடிச்சு. ஆனால் அப்போதும் கூட ரஞ்சித்தின் தயாரிப்பு அப்படின்னு சொல்றதே எல்லாருக்கும் பிரச்சனை இருந்தது. சரி, ஓகே, பரவாயில்ல. ஆனால் அங்கே மாரி செல்வராஜ் வந்தான்ல, வந்து இவ்வளோ இங்கே வந்து உட்காந்தான்ல, இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து நிற்கிறான்ல, ஸோ அவரா பரியரும் பெருமாள் கர்ணன் முடிஞ்சுதா? ஓகே, நான் வரேன். இப்படி படம்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து நீலம் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். அண்ட் அரசியல் தளங்கள்லேயும் பெரிய ஒரு எதிரொலி இருக்குது. இதை பற்றி நிறைய பேர் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க, பேசுகிறாங்க, நிறைய கலெக்டிவாக நடக்குது. இதில் சகோதர யுத்தங்கள் வேறு பயங்கரமாக வந்து அண்ணன் திருமாவுக்கு எதிராக நான் செயல்படுகிறேன், என்னை வந்து பயங்கரமாக வந்து யாரோ இம்போர்ட் பண்ணி எடுத்து வந்து வச்சிருக்கிறாங்க. எனக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து 25 கோடி ரூபாய் எனக்கு குத்து தான் குருமூர்த்தி கையால் நான் குருமூர்த்தி வந்து என் கையில் வந்து 25 கோடி ரூபாய் கொடுத்து நீ வந்து இதெல்லாம் பண்ணிடான்னு சொல்லியிருக்கிறார். இது ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் சினிமா வட்டாரங்கள் என்ன நடக்குதுன்னா, நான் வந்து யூஎஸ் போயிட்டு வந்தேன்ல, அங்கே வந்து தலித்துகளுக்கு நிறைய ஃபண்ட் தராங்க. கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் வாங்கி வந்துருக்குறேன் அங்கேருந்து. ஃபுல்லாக என்ஜிஓ அமௌண்ட் எல்லாம் எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது. பயங்கரம் அமலாக்கத்துறையெல்லாம் பார்த்துக்கோங்க, நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ரைட் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிறப்ப தான் ஒரு படம் வருது. இது கேஜிஎஃப்னு நினைக்கிறேன். அந்த கேஜிஎஃப் படம் முடிச்சுட்டு வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பேசுகிறார், சும்மா நசுக்கப்பட்டோம், பிசுக்கப்பட்டோம், அமுக்கப்பட்டோம்னு சொல்லி இப்படி எடுத்து இப்போ தமிழ் சினிமாவே கெடுத்துட்டாங்க. எங்கே ஒரே ஒரு 6 வருஷம் படம் எடுத்ததில்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமாவே கெடுத்துட்டோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேசுகிறார். ஸோ அந்த நசுக்கப்பட்டோம், பிசுக்கப்பட்டோம், அமுக்கப்பட்டோம்ன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் இங்கே தமிழ் உலகம் அதை அலோவ் பண்ணிட்டுருக்கு. இன்னைக்கு இப்போ சமீபத்தில் கூட நீயா நானான்னு ஒரு நிகழ்ச்சியில் ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, உண்மையிலே உங்களுக்கெல்லாம் வந்து குறைந்தபட்ச ஒரு அக்கறை கூட கிடையாதா? ஒரு சமூகத்தை பற்றி தொடர்ந்து ஒரு வந்து மோசமான ஒரு உரையாடலை நிகழ்த்துவதற்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அந்த வார்த்தையை எந்த எடிட்டும் பண்ணாம நீ வந்து ரிலீஸ் பண்ற, அந்த வார்த்தையை எந்த எடிட்டும் பண்ணாம நீங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறீங்க. எதுக்கு? 6 வருஷமா படம் எடுத்துட்டு இருக்கிறோம், இதுக்காக தான், வேற எதுவும் கிடையாது. இந்த படம் மட்டும் எடுக்கலன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். ஒட்டுமொத்தமா வந்து இவர்கள் எல்லாரும் புரட்சியாளர்கள் தான். நாங்கள் தான் உங்களை வாழ வைத்தோம், நாங்கள் தான் உங்களுக்கு சோறு ஊட்டணும், நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்தோம். இதுதான் தொடர்ந்து இருந்துட்டு நீங்கள் இல்லை நாங்கன்னு சொல்றதுனால தான் உங்களுக்கு பிரச்சனை. ஸோ இந்த வார்த்தை அதுக்கப்புறம் வந்து சர்க்குலேட் ஆகுது. தொடர்ந்து இதை பற்றி பேசிட்டே இருக்கிறது. தொடர்ந்து எந்த நிகழ்வாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், சும்மா எப்போ பார்த்தாலும் இதே தான், இதே வார்த்தை. ஸோ இந்த வார்த்தை தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து படம் எடுக்க முடியாது இந்த மாதிரி. அப்புறம் படம் எடுத்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் வந்து உடனே வந்து தமிழ் சினிமாவில் வந்து டக்குன்னு வந்து மாற்றமே நிகழாமல் போனதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லிட்டு உடனே வேற ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து பேச ஆரம்பித்தோடனே, அதுக்கு இடையிலேயே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஆளுங்க படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாகுவார் காரில் வரானுங்க, அந்த காரில் வரானுங்க, அந்த வீடு காட்டுறானுங்க, அது பண்ணுறானுங்க. இது புரியலடா, நான் படம் எடுக்கிறது உனக்கு பிரச்சனையா, நான் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிரச்சனையா, இல்லை நான் ஜாகுவார் காரில் வர்றது பிரச்சனையா, இல்லை நான் வீடு காட்டுறது பிரச்சனையா? உனக்கு எது பிரச்சனை? ஸோ இதை இங்கே இருக்கிற தமிழ் சமூகத்தில் இருக்கிற முற்போக்காளர்கள் எப்படி இதை பார்க்குறாங்க? சரி, இதுக்கு நான் ஏன் அட்ரஸ் பண்ணி கூட மாரி செல்வராஜ் வந்து என்கிட்ட கேட்டான்,
நான் அவங்க ப்ரொடக்ஷனில் எத்தனை பேர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் வந்து படம் பண்ணியிருப்பாங்க, இதில் எத்தனை பேர் நான் தலித்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் உன் மூமெண்ட்டில் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. இத்தனை நான் தலித்தில் இருக்கிறப்போ தொடர்ந்து உன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறனர்? எனக்கு அதை பற்றி கவலையே இல்லைடா, ஆமாண்டா நான் தலித்ரா, நான் தலித்துகளுக்கு தான்டா வாய்ப்பு கொடுப்பேன், எனக்கு அது கவலையே கிடையாது. நீ எனக்கு புரியல, நான் யாருன்றது எனக்கு தெரியும். நான் வந்து நான் ஏன் உங்ககிட்ட வந்து என்னை பற்றி ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துன்னு வந்து எழுதி கொடுத்து என்னை நீ நம்புன்னு நான் ஏன் சொல்லணும்? அது எனக்கு தேவையே இல்லைன்ற அவசியமே இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.